This video is sponsored by Genreviews. Genreviews.online is one of the review portal site. Get all top and latest reviews on Genreviews. Website link added in description. Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா KineMasterோட ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ KineMaster ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பேஜ் இப்படி தான் வரும். இங்கே கிரியேட் நியூ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணினதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றத கேட்கும். யூடியூப்ல நம்ம வீடியோ போட போகிறோம் அப்படின்னா நம்ம 16.9 அந்த ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நம்ம போட போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே அந்த லோகோவை நம்ம கிளிக் பண்ணி அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 16.9 என்ற ரேஷியோ தான் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ நமக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே ஆல்னு இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜ் அசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்தது வீடியோ அசெட்ஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணுறதுக்காக இமேஜ் அசெட்டை தான் கிளிக் பண்ணணும். இங்கே பிளாக் ஆர் ஒயிட் எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து இப்போ இந்த கிரேவை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கிரே கலர் பேக்ரவுண்ட் எனக்கு சூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட லென்த்தை வந்து நான் ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணேன்னா அதோட பேக்ரவுண்டோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ தேவையான அளவுக்கு அந்த பேக்ரவுண்டோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ஸ்க்ரோலிங்கில் விடுவோம் இல்லையா, அது எப்படி விடுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இப்போ மீடியாவில் எந்த இமேஜை நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த இமேஜை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக நான் ஒரு லயனோட கதையை எடுக்க போகிறேன். அதை லயனை பற்றின ஒரு மாரல் ஸ்டோரியை ஸ்க்ரோலிங்கில் அதோட டெக்ஸ்ட்டை ரன் பண்ண வைக்க போகிறேன். அப்படின்றதுக்காக இப்போ நான் இப்போ ஒரு லயனோட பிக்சரை எடுத்துக்கிறேன். இப்போ இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசைஸ் பண்ணி நம்ம இப்படி வச்சிடுறோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு இதோட லென்த்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த டெக்ஸ்ட்டை வந்து ரோலிங்கில் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்காக கூகுளில் போய் சர்ச் பண்ணி நமக்கு என்ன தேவையான மாரல் வேர்டிங்ஸ் இருக்குதோ அந்த வேர்டிங்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கோம். காப்பி பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரோல்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரோலில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாக ஸ்க்ரோலில் விடுறீங்க. அதை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் டன்னு சொல்லி கொடுத்துறீங்க. ஸோ இப்போ என்ன வந்துருது, நமக்கு இங்கே ஸ்க்ரோலிங்கில் நமக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணி மீடியா போனதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்க்ரோலிங்கில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிடணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதோட லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடறோம். இதுக்கப்புறமேட்டு இதை ரீசைஸ் பண்ணுறோம். நமக்கு எந்த லென்த்தில் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ இதை ரீசைஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த லெட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே அந்த லெட்டரோட சைஸை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சமே கேப் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் க்ராப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான ரீசைஸில் நம்ம வச்சதுக்கப்புறம் இதை தான் இப்போ நம்ம ஸ்க்ரோலிங்கில் ரன் பண்ண வைக்கணும். அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் இந்த கீழே இருக்கிற செலக்ட் பண்ணிருக்கோம்ல, அதை கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த சைடில் ஒரு ப்ளஸ் மார்க் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரன் பண்ண வைக்கணும். ஸோ இது வரைக்கும் இப்போ நமக்கு வேணும். ஸோ இதையும் இங்கே கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ப்ளஸ் மார்க் சிம்பிள் இப்போ எது வரைக்கும் நமக்கு மேலே வேணும் அப்படின்னு அதையும் இப்போ ரன் பண்ண வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம கீழே இருக்கிற ஸ்க்ரோலிங் இதே மாதிரி நமக்கு எவ்வளோ கேப் விட்டு அது ஸ்க்ரோல் ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே சைஸ் வச்சுட்டு இந்த ப்ளஸ் மார்க் சிம்பிளை கொடுத்து ஸ்க்ரோல் பண்ண வைக்கணும். இப்போ ப்ளஸ் மார்க் சிம்பிள் கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி வைக்கிறோம். இப்போ கொஞ்சம் கேப் விட்டு அப்படி இப்போ ப்ளஸ் பண்ணிவிட்டு மேலே அடுத்தது டைம் இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்ம மறுபடியும் எப்படி எங்கே வந்துச்சோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ளஸ் மார்க்ஸ் வந்து கொடுத்து லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட்டை அழகா ஸ்க்ரோலிங்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஜஸ்ட் இப்போ ப்ளேன்னு சொல்லிட்டு போனோம்னா, இப்போ பேக்ரவுண்டில் நம்மளோட இமேஜ் இருக்கும். சைடில் நம்மளோட லெட்டர்ஸ் வந்து அழகா ஸ்க்ரோலிங் ஆன் ஆகும். சரி, இப்படி ரிவர்ஸில் நம்ம வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரோலிங் ஆன் ஆச்சுல, இதோடய நம்ம கட் பண்ணிடணும்னா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம என்ன கதையை சொல்லணும்னாலும் சொல்லலாம். இல்லை ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இதை வந்து அப்லோட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெக்ஸ்டிங் வேர்ட்ஸை எப்படி ஸ்க்ரோலிங்கில் ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.